இன்றைக்கு சத்யராஜ் அவருடைய மகா பேசியிருக்காங்க. அவங்க பேசினது எல்லாமே விஜய் அண்ணா என்கின்ற ஒரு வார்த்தையோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுடைய அந்த பாச அழைப்பு நமக்கு புல்லரிக்க வைக்கிறது, மாற்று கருத்தல்லை. ஆனால் இதே விஜய் அண்ணா மீது வேல்முருகன் அவர்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளை திவ்யா அவர்கள் பார்த்திருப்பார்கள். அதுவும் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அது. அப்பொழுது அந்த நேரத்தில் திவ்யா அவர்கள் இது போன்ற ஒரு குரல் பதிவை போட்டு வேல்முருகன் அவர்கள் செய்தது தவறு என்பதை சுட்டி காட்டியிருந்தால் ஒரு நேர்மையான ஒரு பார்வையில் திவ்யா அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுதும் அவர்கள் தன்னுடைய அரசியல் சார்ந்து தான் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறோமோ அந்த கட்சிக்கு ஒரு பிரதான முன் அடையாளத்தை சொல்லிவிட்டுத்தான் அவங்க இந்த விஜய் அவங்களுக்கு மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனா இந்த விமர்சனம் அவங்க சொன்ன விமர்சனம் உண்மையிலே நடந்திருந்தால் அது யார் செய்திருந்தாலும் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதுதான். ஆனால் அதே உணர்வோடு வேல்முருகன் மீதும் திவ்யா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இதிலும் அரசியல் இருக்கிறது என்று தான் பார்க்க தோன்றுகின்றது. அந்த விஜய் அவங்க கட்சியிலிருந்து விலகிய சகோதரி என்ன செய்திகளை வெளியே கொண்டு போகிறார்கள் அல்லது தன்னை பிரபலப்படுத்துவதற்கு எந்த செய்தியை முன்வைத்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள், அதற்காக விஜய் கட்சியின் மீது அவர்கள் கரை பூசுகிறார்களா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றது. இதை வைத்துதான் நாம் அதற்கான விடைகளை சொல்ல முடியும்.